சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் உள்ளிட்ட அனைத்து சமூகங்களும் சகோதரத்துவத்துடன் வாழும் ஆனைமடு போன்ற பல்லின பண்பாட்டு பிரதேசங்களில் இனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பையும் நல்லிணக்கத்தையும் மேலும் பலப்படுத்துவதற்கு முதிர்ச்சியடைந்த மத தலைமைத்துவம் அவசியம் என பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஆனைமடுவ தர்மகீர்த்தி ஸ்ரீ பஞ்ஞானந்த தலைமை தேரருக்கு ராஜவன்னிய மற்றும் குமாரவன்னிய ஆகிய இரு பிரதேசங்களுக்குமான பிரதம சங்கநாயக்கர் பதவி வழங்குவதை முன்னிட்டு நேற்றைய தினம் ஆனைமடுவ சுதம்பாயவில் நடைபெற்ற சன்னஸ்பத்திரம் கையளிக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். மல்வத்து விகாரை பீடத்தின் அனுநாயக்கர் நியாங்கொட விஜிதசிறி தலைமை தேரரின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரியவினால் குறித்த சன்னஸ்பத்திரம் ஆனைமடுவ தர்மகீர்த்தி ஸ்ரீ பஞ்ஞானந்த தலைமை தேரரிடம் கையளிக்கப்பட்டது. விஜினி பாத்த எனும் விசிறியை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வழங்கினார். ஆனைமடுவ தர்மகீர்த்தி ஸ்ரீ பஞ்ஞானந்த நாயக்க தேரர் சுமார் 50 ஆண்டுகால துறவற வாழ்விலும் 35 ஆண்டுகால ஆசிரியர் சேவையிலும் பௌத்த சாசனத்திற்கும் நாட்டின் கல்வித்துறைக்கும் அளப்பரிய சேவையை ஆற்றிய ஒரு துறவி ஆவார். அவர் வெறுமனே மத சடங்குகளுக்கு மாத்திரம் தம்மை மட்டுப்படுத்திக் கொள்ளாமல் இப்பிரதேச சிறுவர்கள் மற்றும் பொதுமக்களின் இன்ப துன்பங்களின் போதும் நிழல் போல உடனிருப்பார். குறிப்பாக கடந்த ஆண்டு திடீரென ஏற்பட்ட சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட புத்தளம் மாவட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் அவர் வழங்கிய மனிதநேய தலைமைத்துவமானது முழு பிரதேசத்திற்கும் பெரும் சக்தியாக அமைந்ததாக நினைவுபடுத்திய பிரதமர் அத்தோடு பரமகந்த ரஜமகா விகாரை உள்ளிட்ட வரலாற்று புகழ்பெற்ற புனித தலங்களை புனரமைத்து அவற்றை எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாப்பதில் அவர் எடுத்து வரும் முயற்சிகள் பாராட்டுக்குரியவை எனவும் குறிப்பிட்டுள்ளார். பரிவுமிக்க மக்களை கொண்ட புதிய மறுமலர்ச்சி யுகத்தை நோக்கி நாட்டை இட்டு செல்லும் அரசாங்கத்தின் நோக்கத்தை அடையாளப்படுத்திக் கொள்வதிலும் இத்தேரரை போன்று நடைமுறை சாத்தியமான மத தலைவர்களின் வழிகாட்டல்களிலும் ஆசீர்வாதமும் அரசாங்கத்திற்கு பெருமதி மிக்கதாகும் என பிரதமர் இதன் போது மேலும் தெரிவித்தார்.